நான் ரியாத் நகரின் விடியற்காலை காற்றில் காலடி எடுத்து வைத்தேன். மரண தண்டனைக்கு சில மணி நேரமே இருந்த நான் இப்போது சுதந்திர பெண்மணி. கடவுள் எனக்காக வழிகளை ஆயத்தம் செய்திருந்தார். பாதுகாப்பு அமைப்பில் தண்டனை பெற்ற கைதிக்குச் சொந்தமானது என்று சிவப்பு கொடியிடப்பட வேண்டிய எனது அரச பாஸ்போர்ட் கூட ஒவ்வொரு சோதனைச் சாவடியிலும் மிகச் சாதாரணமாக ஸ்கேன் செய்யப்பட்டது. எந்த சிக்கலும் இல்லை. நான் விமான நிலையத்திற்குச் சென்றேன். என் பாஸ்போர்ட் எந்த தடையுமின்றி அனுமதிக்கப்பட்டது. நான் கேஎல் விமானத்தில் ஏறி ஆம்ஸ்டர்டாம் நோக்கி பறந்தேன். நான் அழுதேன். ஆனால் அது பயத்தினால் அல்ல, அது அளவிட முடியாத நன்றியுணர்வால். இயேசு தம் வாக்குறுதியை காப்பாற்றினார். 12 மணி நேரம் கழித்து ஆம்ஸ்டர்டாமில் தரையிறங்கிய போது அந்நிய மண்ணில் முழங்காலிட்டு உயிருடன் இருப்பதற்கு கண்ணீரோடு நன்றி சொன்னேன். 3 மாதங்களுக்குப் பிறகு நான் ஒரு ஞானஸ்நான தொட்டிக்குள் நின்றேன். பாஸ்டர் என் கையை பிடித்து கொண்டு, இளவரசி அமிரா, இயேசு கிறிஸ்துவை உங்கள் கர்த்தரும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார். என் குரல் தெளிவாக ஒலித்தது. ஆம், நான் ஏற்றுக்கொள்கிறேன்.